ஹாய், நம்ம இன்னைக்கு பேன் கேக் தான் பண்ண போகிறோம். எக்கு சேர்க்காம வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த டம்ளர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. அரை டம்ளர் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம 2 ஸ்மால் சைஸ் பனானா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. ஆனால் மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால இன்னும் அரை டம்ளர் நம்ம பால் சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம 1 டம்ளர் பால் சேர்க்கணுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். கல் சூடாகிடுச்சு, அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வெந்துச்சுங்க, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம பனானா பேன் கேக் ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள்.